வணக்கம் நண்பர்களே, மேசி ஆடியோஸ் கோயம்புத்தூர் சூலூர். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 ஆம்ப்ளிஃபயர் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கிறேன். அதில் 2 ஆம்ப்ளிஃபயர் வந்து மொத்தம் 9, 7 ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங், அதாவது கம்ப்ளீட் பண்ணது. 2 வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்குது. அதையும் உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா 2.1ல் நியூ மாடல் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நியூ மாடலில் பேனல் நம்ம போட்டிருக்கிறோம். இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த டிசைனில். 2வது டைம் கொடுத்துருந்தாங்க. சார் எனக்கு டைம் பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் பொறுமையாக பண்ணி கொடுங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு 2 வே மீட்ரு வேணும், 2 பக்கம் கண்ட்ரோல் ஒன்றா வேணும். இதெல்லாம் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லி கொடுத்தது. இன்னொன்று என்னென்னா, அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, சார் இது பல நாள் கனவு சார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதுதான் ஒரு அதுக்காகவே நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே இது நியூ டிசைன் போட்டு நம்ம பேனல் அடிக்கிற சார்ட்ட சொல்லியிருந்தோம். அவங்களும் பக்காவாக எதுவுமே யோசிக்காமல் 2 வே மீட்டருக்கு என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே பக்காவாக அதில் வர மாதிரி நம்ம டிசைன் போட்டு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு போட்ட டிசைனே கிளிக் ஆயிடுச்சு. அதில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் ஃபஸ்ட்டு போட்ட டிசைனே கிளிக் ஆயிடுச்சு பேனலில். 2வது கஸ்டமருக்கு அனுப்பிச்சிருந்தேன். சாரும் ஓகே சொல்லிட்டாங்க. சார் சூப்பராக இருக்குங்க சார், இது வரைக்கும் பார்க்காத மாடலாக இருக்குது, நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குங்க சார் அப்படின்னாரு. ஓகே அப்படின்ட்டு பேனல் அடிச்சிட்டோம். ஆம்ப் அடித்தா தான் நமக்கு ஒரு மன திருப்தி வரும். என்ன தான் பேனல் டிசைன் பேனல் அடித்தாலும் நம்ம ஆம்ப் அடித்து அந்த லைட்டிங்லாம் போட்டு அந்த லுக்கை காமிக்கும் போது அந்த பேனலோட வேலைப்பாடுகளே நமக்கு தெரியும். அதனால் ஒரு ஆம்ப் அடித்து அது ஒரு வீடியோ போடணுங்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்தது. கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல நாள் கனவு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பேனல் மாடல். ஸோ அதனால் சரி ஒரு வீடியோ போடலாமே அப்படிங்கிறக்காக. அது எனக்கு பிடிச்சிருக்குங்கிறக்காக எல்லாத்துக்கும் பிடிக்குன்னு சொல்ல முடியாது. பட்டு நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க இந்த பேனல். ஏன்னா கஸ்டமர் நிறைய கடைக்கு வரவங்கெல்லாம் இது புதுசாக இருக்குது டிசைன் அப்படின்னு சொல்லிலாம் பார்த்து லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது புது மாடலாக இந்த பேனல் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். என்னடா ஒரு பேனலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா ஒரு ஆம்ப்ளிஃபயருக்கு தேவையே ஃப்ரண்ட் லுக்கு வந்து பேனல் தான். அதில் எந்த அளவுக்கு வேலைப்பாடுகள் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த ஆம்பும் பார்க்கவும் லுக்காக இருக்கும். யாராவது வந்து பார்த்தாங்கன்னா உள்ளே என்ன பண்ணியிருக்கிறாங்க இல்லை பின்னாடி என்ன பண்ணியிருக்காங்கலாம் கேட்க மாட்டாங்க. ஆம்பை பார்த்தோன்னே எப்பா சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாரி கேட்குறது ஃபஸ்ட்டு சொல்ல வைக்கிறது பேனல் தான். ஸோ அதில் தான் நமக்கு வேலைப்பாடுகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அதில் என்ன பண்ண முடியுமோ அந்த பேனலில் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாமே பிளாக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு எல்இடிக்கு சுவிட்ச் லைட்டும் கொடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும். அவ்வளோதான், கட் ஆஃப் எல்லாமே கம்ப்ளீட் ஆஃப் ஆயிரும். லைட்டிங் நைட் டயத்தில் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக எந்த லைட்டுமே தெரியாது. அடுத்த ஆன் பண்ணிங்கன்னா எல்லாமே வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வே மீட்ரு கொடுத்துருக்கோம். ஃப்ரீக்வன்சி, பேஸு, ட்ரிபிள், சப்பு, லெஃப்ட் ரைட்டோட வால்யூம், அதாவது 2 ஸ்பீக்கரோட வால்யூம் ரெண்டுமே தனித்தனி கண்ட்ரோலாகவே நம்ம கொடுத்துட்டு வரோம். அடுத்தால ஒரு ஆக்சிஸ் சுவிட்ச் கொடுத்துருக்குறோம். இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி கட் ஆஃப் ஆயிரும். எடுத்து விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூஎஸ்பி ஆன் ஆகிக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது டிவிக்கு போயிடும். ஆட்டோமேட்டிக்காக இங்கே யூஎஸ்பி கட் ஆஃப் ஆயிரும். ஸோ நம்ம எடுத்திங்கன்னா நமக்கு யூஎஸ்பி ஆன் ஆகிக்கும். இது வந்து 2.1ல் கீழே வந்து கோல்டு புஷ்லாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். உள்ள இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர் தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால பவர் சப்ளை செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 3510 மெட்டல் டயோடும், இதில் ஸ்பீக்கர் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 2வது சப்புக்காக நம்மளுடைய 4 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டும், லெஃப்ட் ரைட்டுக்காக நம்மளுடைய ஐஆர்எஃப் போர்டும், சப்பு வித் பிடி நம்மளுடையதும் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். வயரிங்லாம் நீட்டாக இருக்கும். 2வது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக போட்டிருக்க கேபினெட்டு தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5.1ஆகவும் யூஸ் பண்ணிக்கலாம், 2.1ஆகவும் யூஸ் பண்ணுற மாரி தான் இந்த கேபினெட் போட்டிருக்கேன். இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4க்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு, பேக் டெப்த்து 10 இன்ச்சு வர மாதிரி இந்த கேபினெட் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் முழுக்க இந்த ஆம்ப்ளிஃபயர் வந்து கஸ்டமைஸ் தான். இதில் வந்து அவங்க வந்து ஒரு விஷயமா சொல்லியிருந்தாங்க. பின்னாடி எனக்கு அவங்களுடைய கனவு அப்படின்னால எனக்கு இந்த பனானா சாக்கெட்லாம் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க.
ஸோ அவங்களுக்கு பனானா சாக்கெட்டு வந்து போட்டிருக்கிறோம். அதுக்கு தேவையில்ல தான், இருந்தாலும் அவங்க தேவைக்கு ரொம்ப நாள் கனவு அப்படின்னு சொன்னனால இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி கேபினெட்டில் அதெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ட்டும் மேக்ஸிமம் 2.1 எதுலேயுமே நம்ம போட மாட்டோம். அவங்க கஸ்டமைஸ் கேட்டதுனால நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி தேவைப்பட்டாலும் நம்ம பண்ணி கொடுப்போம். அதுக்குண்டான சார்ஜஸ் வரும். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா உள்ள வயரிங்லாம் நீட்டாக இருக்கும். இது வந்து 2.1, அதாவது 2 ஊஃபரும் ஒரு சப் ஊஃபரும் யூஸ் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபயர் தான் இது. இதோட டோட்டல் பேக்கேஜ் அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா 2 8 இன்ச்சு ஒரு 12 இன்ச் JBL வந்து கேட்டிருக்கிறாங்க. இது கண்டிப்பாக அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா அது டெலிவரி ஆகக்கூடிய வீடியோவும் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுதான் இதோட இன்டீரியர். அடுத்த ஆம்பிளிஃபயர்னு பார்த்திங்கன்னா நம்ம சிங்கக்குட்டி மாரி உட்காந்துருக்கிறது தான் 26 MOSFET ஆம்ப். இது அதாவது இதுக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அது பேர் வச்சுருக்கதே நான் இல்லை, மேக்ஸிமம் கஸ்டமர் கூப்பிட்றதே சார் 26 MOSFET ஆம்ப் இருக்கலாம் சார், அதான் சார் அப்படிங்கிறாங்க. ஸோ இது பேர் வந்து 26 MOSFET ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடு சேனலுக்கு 10 MOSFETும் சைடு சப்புக்கு ஒரு சப்வூஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8, இன்னொரு சப்வூஃபருக்கு 8 டிரான்ஸ்ஃபர், மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 26 MOSFET வருது. அதனால் இது பேர் வந்து பார்த்திங்கன்னா 26 MOSFET ஆம்பனேவே நிறைய பேர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று சப்வூஃபருக்காகவும் இன்னொன்று லெஃப்ட் ரைட் இன்னொன்று 5 சேனலுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்வூஃபருக்காகவே ஒரு 8 டிரான்சிஸ்டர் போர்டும், இன்னொரு சப்வூஃபருக்காக இன்னொரு 8 டிரான்சிஸ்டர் போர்டும் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4+4 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜ் பண்ணிடுவோம். அதாவது பிரிட்ஜுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ளஸ்ஸும் இதில் ஒரு ப்ளஸ்ஸும், அதாவது 2 சேனலில் ப்ளஸ்ஸும் வெளியில் எடுத்துரும். அப்படிங்கும்போது நமக்கு 2 சைடு பவருமே வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கு போகிறனால பேஸ் வந்து நம்ம அருமையாக இருக்கும். கேக் அப்படியே பக்காவாக இருக்கும். பேஸு பத்தலாங்கிறது வராது மேக்ஸிமம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டுங்கிறதே கிடையாது. இதில் சப்புக்கு அவுட் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டுங்கிறதே கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 26 MOSFET ஆம்புக்கு வந்து பனானா சாக்கெட்டு தான் நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம் ரெகுலராகவே. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய 8 டிரான்சிஸ்டர் போர்டு தான் இது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து தனியாகவே டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று போட்டு 4 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி இதில் 5010 மெட்டல் டயோடும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து 2 போர்டு வந்து இதில் ட்ரைவ் ஆகணும் அப்படிங்கிறக்காக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தனியாகவே போட்டு அதுக்கு ஒரு தனி செக்ஷன் பவர் செக்ஷனே நம்ம வந்து கொடுத்துட்டோம். அடுத்தால 5 சேனல் போர்டுக்காக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு அதுக்குன்னு தனி செக்ஷன் வந்து நம்ம போட்டு கொடுத்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 சேனல் கெய்னர் நம்மளுடைய தான், சப்வூஃபர் நம்மளுடைய தான். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா 5 சேனல் போர்டு வந்து நம்மளுடைய தான். அடுத்தால 2 ஸ்பீக்கர் ப்ரொடக்ட்டும் நம்மளுடைய தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய கிட்டும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல், கோஆக்சியல், HDMI, அடுத்தால AX1, AX2, AX3 இது 3மே கொடுத்துருக்கோம். இல்லை சப்வூஃபருக்காக வந்து பார்த்திங்கன்னா 4 பனானா சாக்கெட் கொடுத்துருக்கோம். 2 சப்வூஃபருக்காக தனித்தனியாகவே நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்தால வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைடு சேனலுக்காக LS நம்ம போட்டிருக்கோம். அடுத்தால பவர் கார்டு சாக்கெட்டுக்கு வரக்கூடிய சாக்கெட்டு நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாம் ஆன் ஆஃப் சுவிட்ச் பின்னாடி கொடுத்துருக்கோம். நம்மளுடைய ஆம்பிளிஃபயரில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தான் ஆன் ஆஃப் சுவிட்ச் வரும், ஃப்ரண்டில் வராது. ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா LEDக்காக நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ இதுதான் இந்த ஆம்பிளிஃபயரோட இன்டீரியர். இதில் வயரிங்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக, அதாவது ரொம்ப பொறுமையாக டைம் எடுத்து நம்ம செய்கிறோம். இது இன்றைக்கி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி இருக்கும். 6 மணிக்கு எடுத்த அந்த ஆம்பிளிஃபயரை இன்றைக்கி டக்குன்னு கொஞ்சம் ஸ்பீடாக முடித்து நெருக்கி ஒரு 12 காலம் ஆக போகுது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் இந்த வீடியோவில் சொல்கிறானா இல்லையான்னு நினைக்கக்கூடாதுல்ல. இந்த பார்த்திங்கன்னா 12:30 டைமிங். நமக்கு டைம் இந்த டைம் தான் ராக்கோடாங்கி மாரி தான். சார் நைட்டு வேலைக்கு தான் நமக்கு செட் ஆகும். பகல் அன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போயிட்டனால என்னால் பகல் வேலை செய்ய முடியல. அதனால் இன்றைக்கி அதாவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஆம்பை முடிக்கணும் எப்படியாவது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது, 2 ஆம்பு எடுப்பேன், 3 ஆம்பு, அது டைமிங்கை பொறுத்து. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பை என்னால் செய்ய முடியலன்னு அன்றைக்கி தூக்கம் வராது. இப்போ படுத்த நாளும் என்னத்தை உருண்டு பிறண்டாலும் தூக்கம் வராது. அதே ஒரு ஆம்ப் அடிச்சுட்டு போய் தூங்கினோன்னு நிம்மதியாக தூக்கம் வரும். அது என்னன்னே தெரில, அது நம்ம வேலை செஞ்சால் தான் அந்த தூக்கம் வருதா என்னங்கிறது தெரில. ஸோ அந்த ஒரு ஆம்ப் அடித்தா தான் நமக்கு ஒரு மன நிம்மதி வரும். அந்தமாரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பை முடித்தேன். எனக்கு கொஞ்சம் அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் ஆச்சு. எப்பா இன்றைக்கி வெளியில் போய்ட்டு இருந்தாலும் ஒரு ஆம்பை முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியில் வந்து இன்றைக்கி வந்து இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். அடுத்த கிளம்பணும், டைமும் ஆயிடுச்சு.
ஸோ கிளம்பணும். அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா வயரிங்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். 8 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன், டைமிங் தெரியல. ஸோ இவ்வளோ டயத்தில் இந்த ஆம்பை தான் நம்ம வந்து முடிச்சிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பொறுமையாக ஹோல்ஸ் பண்ணி எந்த இடத்துல என்னென்ன வரணும் அதெல்லாம் நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து இந்த ஆம்பிளிஃபயர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து இன்றைக்கி பண்ண ஆம்பிளிஃபயர். இதுக்கு முன்னாடி 2 ஆம்பிளிஃபயர் அங்கே அடித்து தூங்கிட்டு இருக்குது. ஸோ இது டெலிவரிக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. தூங்கிட்டு இருக்குங்க மீன்ஸ் டெலிவரிக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால வந்து நம்ம வந்து வெயிட்டிங்கில் வச்சுருக்கோம். நம்ம 2-3 டேஸில் அது டெலிவரி ஆயிரும். அதுக்கு மேலே உள்ள ஆம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் மாடல் 5.1 தான். அதுக்கு மேலே உள்ளது நம்ம 2.1 ரெகுலர் மாடல் தான். இது ஸ்பெசிஃபிக்காக போட்டிருந்தோம். ஸோ அதனால் இதுக்கு கீழே 2 ஆம்ப் முடிஞ்சு அந்த நிற்கிது. அதுக்கு இன்னும் சப்பு போர்டை ஏற்றி டெஸ்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும், அதெல்லாம் ரெடியாகி நிற்கிது. ஜஸ்ட்டு சப்பு போர்டை மட்டும் ஏற்றினோம்னா இதோட வேலைகள் முடிஞ்சிடும். இதான் நண்பர்களே, இதான் நம்ம இன்னைக்கு பண்ண ஒர்க்குகள். அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா இதான் போயிட்டுருக்கு. இந்தமாரி தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ லேட் நைட்டால் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுனால நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் ஏதாவது தவறுதலாக சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஒர்க் ப்ரெஷர், அவ்வளோ ப்ரெஷர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கொடுக்கணும், டைம் டு டெலிவரி கொடுக்கணுங்கிறக்காகவே ஓடுறோம். அடுத்தடுத்த ஆர்டர் முடிச்சுக்கிட்டே இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அவ்வளோதான். டைமிங் பார்க்குறதில்ல, நம்மளுடைய சொந்த வேலைகள் எதுவுமே சரியாக பார்க்குறதில்ல. நிறைய விஷயங்கள். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய பாப்பா, அதாவது என்னுடைய குழந்தைகிட்ட நான் பேசுகிற நேரமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகிற நேரம், அந்த பைக்கில் கூட்டி கொண்டு போய் அவளை பஸ் ஏற்றி விட்ற நேரம் மட்டும் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். உண்மையாக சொல்ல போனால் அவட்ட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த டைம் தான். நம்ம பைக்கில் ஏறும்போது கேட்பேன், டே என்னடா இன்றைக்கி நல்லா வச்சிட்டியடா ஸ்கூல்லலாம் இப்படிடா போயிட்டுருக்குது. இதை தான் இங்கே அவட்ட கேட்பேன், என்னடா பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கேட்குறது. அவள் சொல்லுவா, டேடி போயிட்டுருக்கு டேடி, அப்படியே ஸ்கூல் போயிட்டுருக்கு டேடி, நீங்கள் தான் சீக்கிரம் வரவே முடிக்கிங்க அப்படின்பா. ஏன்னா அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாயந்தர நேரத்தில் உட்காந்து கூட பேசணும் அப்படின்னு விருப்பப்படுவா பாப்பா, என்னுடைய மூத்த பொண்ணு. போகணுன்னு நினைப்பேன், சத்தியம் ஒரு நாள் முடியாது. இன்னொன்று சண்டே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பாப்பா கேட்குற ஒரே வார்த்தை, டேடி இன்றைக்கி சீக்கிரம் வருவீங்களான்னு தான் கேட்பா. லீவ் போடுவீங்களான்லாம் கேட்க மாட்டா. ஏன்னா நல்லாவே அவளுக்கு தெரியும் ஒரு நாள் நான் லீவ் போட மாட்டேங்கிறது. அவள் கேட்குற ஒரு வார்த்தை, இன்றைக்கி சீக்கிரம் வந்துடுவீங்களா அப்படின்பா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கலேன், ஒரு 8 மணிக்காவது வாங்கலேன் அப்படின்பா. 8 மணிங்கிறது அவளுக்கு சீக்கிரம். ஸோ அதனால் 8 மணிக்காவது வாங்கலேன் அப்படின்பா. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு கனவாக இருக்குது. கண்டிப்பாக இதுக்கெலாம் ஒரு நாள் டைம் கொடுக்கணும், ஒதுக்கணும், எல்லாமே பார்க்கணுங்கிறது தான் ஆசை. எனக்கு என்னென்னா அந்த கடைன்னே உலகம்னு வாழ்ந்துட்டேன், அப்படியே போயிட்டேன். ஸோ அதனால் அதை டைம் ஸ்பெண்ட் முடியல. அடுத்தடுத்து முடிஞ்ச அளவுக்கு அதை பார்க்கணும். கடை அவ்வளோதான், கடைக்குள்ளே வந்தால் தான் அன்றைக்கி நிம்மதி. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களாக தவிர்க்க முடியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி சரியான ஹீட்டு வேறு. அதாவது நல்லா வெயில் ஹீட்டுக்கும் அதுவும் நம்ம சும்மாலாம் விடுறதில்ல. நம்ம சால்ட்ரிங்லாம் 1க்கு 2 போட்டு கொள்ளுன்னு கொண்டுட்ருக்குறோம். அதாவது நமக்கு உயிர் நாடியே இதுதான், என் வாழ்க்கையே இதுதான். ஆனால் இதை வந்து எந்த அளவுக்கு பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க. நம்மலாம் போட்டு கொள்ளுன்னு கொள்கிறோம். அதை காலையில் அது போடுற டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:30-10 மணிக்கு போடுறது, நைட்டு 12 மணி வரைக்கும் ரன்னிங்கில் தான் கிடக்கும். ஒரு மாதத்தில் எப்படி பார்த்தாலும் 1 to 2 சால்ட்ரிங் போயிடும். அது மாற்றிக்கிட்டே இருப்பேன், அவ்வளோதான். அது போய்கிட்டே இருக்கும், மாற்றிக்கிட்டே இருப்பேன். அது சும்மாலாம் போகாது, அது நம்ம பண்ணுற அக்கிரமா அதுக்கு மேலே தான். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், 2000 வாட் ஸ்டெபிளைசர் வச்சுருக்கிறேன். அதை போட்டு 240 வோல்ட் வேலை செய்யக்கூடிய இடத்துல 320 வோல்ட் ஏற்றுறது. அது ஹீட் அப்படியே அனலாக கங்காக இருக்கும். அப்போ தானே டக்குன்னு வேலை நடக்கும், டக்குன்னு எடுத்தாமல் வேலை நடக்கணுங்கிறக்காக போட்டு கங்காக ஆக்கி அதை புண்ணாக ஆக்கி பாடாப்படுத்தி 1 மாதத்தில் கொண்டுருது. அதை அடுத்தல வேறு சால்ட்ரிங். ஏன்னா வேறு வழி கிடையாது. டைமிங் அப்படிங்கும்போது நமக்கு வந்து எந்த அளவுக்கு அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நம்ம வந்து ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது என்னென்னா, அது நமக்கு ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கரெக்டாக சால்ட்ரிங் ஆகலைன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். அதனால தான் ஃபுல்லாக போட்டு இப்போ இது சால்ட்ரிங்கே போட்டு இப்போ 2-3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே அதோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும். ஏன்னா காலையிலேருந்து போட்டு கொள்கிறோமே, அப்புறம் அது என்ன தான் ஒன்றும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு இது போட்டு. இது வந்து நம்ம பெரிய சால்ட்ரிங்க பவர் சப்ளைக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ரெண்டுமே தனித்தனியாக போட்டிருக்கேன். என் டேபிளே குப்பையாட்டு தான் கிடக்கும். பார்த்திங்கன்னா தெரியும்.
ஒரே குப்பையாட்டு தான் கிடக்கும். அவ்வளோதான், நம்ம டேபிளே அப்படி தான் கிடக்கும். காலையில க்ளீன் பண்ணணும்னு நினைப்பேன். க்ளீன் பண்ண நேரத்தில் இன்னொரு வேலையை செஞ்சுட்டு போயிடலான்னு உட்காந்து நோண்டிருக்கனால இதுக்கு பத்த மாட்டுக்கு டைமிங்லாம். இந்த மாதிரி போயிட்டுருக்கு நண்பர்களே. நம்ம வாழ்க்கை எப்படியே போயிட்டுருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் டு டெலிவரி கொடுத்துட்டு வரோம். கண்டிப்பாக கஸ்டமர் ரிவ்யூவோடவே நம்ம சேனலில் இருக்குது. முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயமா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நமக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னைய டேட்டுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. நிறையா டெலிவரி கொடுத்துட்டு வரோம். கஸ்டமர் வீடியோ எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஓடுவோம். எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் ஓட முடியுமோ ஓடும். அதுதான் நம்மளுடைய முழு உழைப்பாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ தூரத்துக்கு ஓட முடியுமோ நான் ஓடிட்டுருக்கிறேன். இதில் கையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெயின். காலையிலேருந்து ஃபுல்லாமே ஒர்க் பார்த்துட்டே இருக்கிறதுனால கையில் வந்து சரியான பெயின். இல்லை, டாக்டர்கிட்ட சொல்கிறது ஒரே வார்த்தை என்னென்னா, தயவு செய்து ஒரு மாதம் லீவு போட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா கைக்கு வந்து நீங்கள் ரெஸ்ட்டு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாரு. ஆனால் விட்டுறதெல்லாம் இல்லை. அது ஒரு மாதங்க ஒரு நாள் தூங்குறதே நமக்கு பெரிய விஷயம். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் செய்ய முடிஞ்ச அளவுக்கு செய்யணும், அவ்வளோதான். எந்த அளவுக்கு நமக்கு கடவுள் நமக்கு பலனை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு நம்ம செய்வோம், அவ்வளோதான். என்னுடைய டார்கெட் அதுதான். இன்னொன்று என்னென்னா, நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமருங்கிறதையும் தாண்டி நிறைய பேர் வந்து ஒரு நலம் விசாரிக்கிறதெல்லாம் நிறைய கஸ்டமர் இருக்காங்க. அவங்களெலாம் உண்மையிலே ஒரு பாராட்டலாம். ஏன்னா நிறைய டயத்தில் ஃபோன் பண்ணி அவங்களுடைய தேவையை கேட்குறாங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு சார் உடம்பு பார்த்துக்கோங்க சார், போய் ரெஸ்ட்டு போடுங்க சார், என்னங்க சார் ஒரே டைம் வேலைன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, போய் ரெஸ்ட்டை போடுங்க சார்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்லாம் சொல்லுவாங்க. சார் இந்த மாதிரி 2.1 வேணும், 5.1 வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ்லாம் இருக்கிறாங்க. உண்மையிலே அவங்களுக்குலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சார், ஃபஸ்ட்டு ஹெல்த்தை பாருங்கள், அதுதான் முக்கியம் அப்படிம்பாங்க. கண்டிப்பாக சார், அதெல்லாம் ட்ரை பண்ணுறேன் சார். உங்களுடைய வார்த்தைகளுக்காக கண்டிப்பாக வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்ன அப்படின்னா, இது ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு ட்ராக், தனி ட்ராக்கு. ஒரு வேலை செஞ்சுட்டா நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற வெறி தான். அந்த மைண்டு உள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே வெறி தான். அப்படியே உட்காந்துருப்போம். தண்ணி கூட சரியாக குடிக்க மாட்டோம் சில டைம்லாம். அப்படியே வச்சுருப்போம், அப்படியே இருக்கும், மறந்துடுவோம். ரெண்டாவது, நம்ம பைக்கில் பக்கத்தில் 10 நிமிஷத்தில் போகிற தூரம் தான் வீட்டுக்கே. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போய் சாப்பிட்றது இல்லை. டிஃபனுக்கு போட்டு எட்டு வந்துடுது, பார்த்திங்கன்னா தெரியும், கூடையில் போட்டு எட்டு வந்துடுது. அதுக்குமே நம்ம வந்து போகிறதில்ல. ஏன்னா அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா டைமிங்கை மிச்சப்படுத்தணும். சரி, இதுக்கு வேலையை முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்யணும் அந்த டைத்தில். அதனாலேயே இந்த வேலைகள்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ தான் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே. அப்படியே கிளம்பலான்ட்டு தான் போய் தூங்குவோம். அதுக்கும் ஒரு உடம்புக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டை போடுவோம். காலையில் இன்னொரு காமெடி என்னென்னா, காலையிலே எந்திரிக்கணும். இப்போ கொண்டு போய் ஸ்கூலில் போய் ஸ்பெஷல் கிளாஸ் ஏதோ போட்டிருக்கேங்க, அதுக்கு வேறு கொண்டு போய் உடனே வைக்கணுங்கிறனால தூக்கங்கிறது கனவாகி போச்சு. தூங்குனதுக்கு தான் கனவு வரும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் தூங்குறதுக்கே கனவாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா தூங்கணும்னு நினைப்பேன். கண்டிப்பாக ஒரு நாள் கடவுள் அதுக்குன்னு ஒரு டயத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதான் நண்பர்களே, தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். பேக்கிங் வீடியோலேருந்து எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.